தேவ ஆவினால் நிரப்பப்படுறதுனா என்னமோ ப்ரேயரில் அதில் ஆவியானவர் இறங்கி குதிக்கிறது இல்லவே இல்லை. அது மாத்திரம் இல்லை, தேவ ஆவியினால் நாம் இருந்தால் நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம மாம்சத்தின் கிரியைகளை என்ன செய்வோம்? நாம் அழிப்போம். ஆமென். மாம்சத்தில் இருந்து எழும்புகிற அந்த கிரியைகள் எல்லாம் தேவனுடைய ஆவி உள்ளே இருந்தால் அந்த மாம்சத்தின் கிரியைகளை அந்த ஆவி என்ன செய்யும்? அழிச்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் கண்ணு. மாம்சத்திலிருந்து வருகிற அந்த அவயவங்களில் வருகிற அந்த போர்ச்சை இச்சைகள் இருக்குல்ல, கண்ணின் இச்சை, கைகளின் இச்சை, இருதயத்தின் இச்சை, நினைவுகள், சிந்தனையிலிருந்து வருகிற பாவங்கள், இதெல்லாம் எதிர்ப்பதற்கு ஒவ்வொருடைய இருதயத்திற்கும் ஆவியானவர் என்ன செய்யணும்? நிரப்பப்பட்டு இருக்கணும். யோசேப்புக்கு எவ்வளோ பெரிய பாவம் அவனை தொடர்ந்தது. அவன் தேவ ஆவி மட்டும் இல்லாமல் இருந்தால் அதில் என்ன செய்திருப்பார்? விழுந்திருப்பார். அந்த பாவம் அவன் யோசேப்பு இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை பெறப்போகிறான்னு தெரிஞ்சுதான் பிசாசு அவனை எவ்வளவோ என்ன செஞ்சான்? பாவ இச்சைகளை கொண்டு வந்து எப்படியாவது விளைவைத்து அவனுக்குள்ள ஆசீர்வாதத்தெல்லாம்